ஹாய் நண்பர்களே, இனிய ஒரு மாலை வணக்கம். என்னோட யூடியூப் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இன்னொரு வணக்கத்தையும் தெரியப்படுத்திக்கிறேன் நான். ஏன்னா வந்துட்டு எனக்கு இந்த மாதிரியெல்லாம் லைவில் பேசணும், அப்புறம் உங்கள் கூடெல்லாம் அன்பாக பேசணும், நம்ம எல்லாரும் ஒரு சொந்தமாக இருக்கணும் அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப கொள்ள ஆசை. ஏன்னா என்னோடய ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி தான். ஏன் கூட பிறந்தவங்களே வந்து நாங்கள் 4 பேர், நாங்கள் 3 பேர் பொட்ட பசங்க, ஒரே ஒரு தம்பி செல்ல பிள்ளை. எங்கள் அப்பாவுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு அப்பா அவர் தான். அதனால் எங்கள் கூட்டு குடும்பத்தில் கஞ்சோ கூலோ குடித்தாலையும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அதே போல் எல்லா ஃபேமிலிலையுமே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு நான் கடவுள்கிட்ட மிக்கும் உங்களுக்கோசரம் நிறையவே வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு தாய் பசங்க மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் புண்ணியத்தில் எந்த நோடி இல்லாமல் நம்ம குழந்தைங்க நம்ம ஆரோக்கியத்தோடு இந்த பூமி மேலே இருக்கிற நாள் வரையுமே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதத்தினால, கடவுளோட ஆசீர்வாதத்தினால, என்னோட அப்பா அம்மா ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நானும் யூடியூப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, சரிங்களா? அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு பேங்க்குக்கு வேலைக்கு போகிறேன். பேங்க்குக்குனாக்கா நான் வந்து கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன், வெறும் 5ஆம் கிளாஸ் வரையும் மட்டும்தான். நான் என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னாக்கா காஃபி டீ வேலை செய்கிறேன். எல்லாேருக்கும் காஃபி டீ போட்டு கொடுப்பேன். அதே போல் வந்துட்டு நான் தான் கொஞ்சமாக படிச்சிருக்கேன் அப்படின்னா என் குழந்தைங்களை நிறைய படிக்கணுன்றதுக்காக என்னோடய உழைப்பு மட்டும் கடவுள்கிட்ட நான் ரொம்ப கேட்டுக்கிறது என்னென்னா, எனக்கு எந்த நோடி இல்லாமல் கைக்கால் நல்லா கொடுத்து என் 3 குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு நல்லா ஒசரமாக வந்த பேருக்கு நான் இப்படி இருந்து பார்க்கணுன்றது என்னோடய ஆசை. நல்ல கடவுளோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வாதமும் இருக்கணும். அதனால் வந்து ஒரு வேலைக்கு போனால் மட்டும் என்னால் வந்து என் குழந்தைங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்க முடியாதுல்ல. அதனால் இருந்து நான் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன் நண்பர்களே. முடிஞ்ச மாதிரி என்னால் முடிஞ்ச பட்ஜெட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாமே டெய்லி யூஸ் சாரீ, எங்கன்னா போனால் வந்தால் கட்டிக்கிற சாரீ எல்லாமே தான் இருக்குது என்கிட்ட. ஆனால் வந்துட்டு எங்கிட்ட இருக்கிறது வந்து எல்லாமே வந்து 700 உள்ள மட்டும்தான். 700 மேலே வாங்குறதுக்கும் எனக்கு வசதி இல்லை. கொஞ்சமாக விதை போட்டு ஜாஸ்தியாக பயிர் வந்தால் மட்டும்தான் வளர முடியும்னு சொல்லுவாங்க. என்னால் கொஞ்சமாக பட்ஜெட் இருந்தது, அதனால் இதை போட்டு நான் கடவுள் குணத்தில் என்னோடய பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டு இருக்குது இது வரையும். ஏன்னா என்னோடய யூடியூப் நண்பர்களுக்கு தெரியாது, அதனால் உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக தான் இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து வெறும் 200 ருபீஸ்க்கு மட்டும் தான் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதிகபட்சம் ஆசையெல்லாம் வேண்டாம். ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ் இருந்தால் போதும், அதை வச்சு மட்டும் தான் நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக கவிதா கிட்ட வந்துட்டு நான் பெங்களூரில் தான் இருக்கேன். பெங்களூரில் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை தேடி நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஒரு 5 சாரீ வேணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா மெசேஜில் கண்டிப்பாக உங்களோட அட்ரஸ் தேடி உங்களோட வீட்டை தேடி நானே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவேன். நான் வந்துட்டு வேலைக்கு போய்ட்டு வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுவேன். சாரீ மட்டும் இல்லை, சுடிதார் எல்லாம் கூட இருக்கு என் கையில். சுடிதார் இருக்குது, லெக்கின் இருக்குது, நைட்டி இருக்குது, அப்புறமா கொஞ்சமாக ஃபேன்சி சாரீ இருக்குது. டெய்லி யூஸ் சாரீ மட்டும் எப்போவுமே நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் இருக்கும். நீங்கள் கால் பண்ணி எனக்கு ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக நல்லா வந்து புது புது டிசைன்ஸ் எல்லாமே போடுவேன் நான். ஏன்னா உங்களோட ஆதரவு எனக்கு வேணும் மக்களே, சரிங்களா? ரொம்ப இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிற சாரீ எல்லாம் வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டினாலே ரொம்ப அருமையாக தெரியணும். நம்ம வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கட்டிங் பண்ணால் கூட ரொம்ப அழகாக இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், கம்மி பட்ஜெட்லேயே இருக்கணும். ஏன்னா பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு நீங்கள் பெங்களூர்லேருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை தேடி
எனக்கு டெய்லி யூஸ் சாரீ வேணும்னா ஒரு 10 சாரீனாலே 5 சாரீனாலே கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவேன். அப்புறம் வந்துட்டு நான் மட்டும்தான் இந்த வேலை செய்யணும்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். என்னோட குழந்தைங்களும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி யூஸ் சாரீலாம் வந்துட்டு நம்ம வீட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் கலர்ஸ் நிறைய கலர் நீங்கள் கேட்குற கலர் எல்லாம் இருக்கும் என்கிட்ட. கவர் எடுக்கல, எடுத்தால் மட்டும் கலைஞ்சிடும்ன்றதுக்காக நான் கவர் எடுக்கல. அப்படிதான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கவிதா எங்கே இருக்குமா உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து என்னோடய அட்ரஸ் பார்த்து வாங்கிட்டு போவீங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சாரீஸில் வந்துட்டு. அப்புறம் என்னோட குழந்தை வந்துட்டு என்ன வேலை செய்கிறாருன்னா பெஜார் பண்ணிக்காதுங்க. ஏன்னா வந்துட்டு நான் ஒண்டி கஷ்டப்பட்டு ஆகாது. என் குழந்தையும் இது வந்து என் குழந்தைங்க வந்து படிப்பு முடிச்சுட்டு வந்து காலேஜுக்கு போவாங்க. காலேஜுக்கு போயிட்டு 3 o'clock வருவாங்க. 3 o'clock மேலே வந்துட்டு இந்த வேலை மட்டும்தான். 3 மணி மேலே என் குழந்தைங்க வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் ஆகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் இல்லாமல் ரெஸ்ட்டு இல்லாமல் என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் இந்த கதவு திறவுற போல் ஒரு நாளைக்கு இந்த 2 கண்ணை திறந்து நம்மளை நல்லா வச்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் மட்டும்தான் நம்பிக்கையிலேயே வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கேன் நண்பர்களே. அதுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். எனக்கு நான் தான் உங்கள் கவிதா. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவளோ கொஞ்சமாக என்னை வளர்த்தி விடுங்க. எனக்கும் 3 குழந்தைங்க இருக்காங்க. என் 3 குழந்தைங்கள நல்லபடியாக வளர்த்து ஆளாகணுன்றது நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்ன கவிதா வாய்க்கு கடவுள்னு சொல்கிறியேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களே கடவுள் மட்டும்தான். ஒரு டைம் சாப்பாடு இல்லாத போதெல்லாம் கடவுளை மட்டும்தான் நினச்சிருக்கேன். அந்த டைமில் எப்படி என் குழந்தைங்கள்லாம் வளர்ந்தாங்க, எப்படி என் குழந்தைங்கள்லாம் ஆளானாங்க, நான் எப்படி இப்படி வளர்ந்துருக்கேன் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டு சாமி மட்டும்தானே. அதனால வந்து நான் சாமியை என்றைக்குமே மறக்க மாட்டேன் நண்பர்களே. நீங்களும் சரி, நம்ம வீட்டில் 1000 கஷ்டம் இருக்கட்டும், அந்த ஒரு கஷ்டத்தை பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலாமா, எதிர் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லலாமா, நம்ம சொந்தக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க. தயவு செய்து நினைக்காதீங்க, சரிங்களா? நம்மக்கிட்ட கேட்குற வரையும் மட்டும்தான் நம்ம வீட்டுக்காரன்னா நல்லா விரும்பி கேட்குவாங்க. கேட்டுட்டு திரும்ப சொல்லி பின்னாடியே முதுகில் குத்துவாங்க. யாருக்கிட்டையும் நம்ம கஷ்டத்தை எடுத்து சொல்லாதீங்க, சரிங்களா? கஷ்டமோ சுகமோ நம்ம கட்டிக்கின புருஷங்கிட்ட சொல்லுங்கள், நம்ம கட்டிக்கின ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லுங்கள், நம்ம குழந்தைங்க கிட்ட சொல்லுங்கள், சரிங்களா? அதையும் மீறி கடவுள்கிட்ட சொல்லுங்கள். அவங்க தீர்த்து வைக்குவாங்க நம்ம பொரியெல்லாம் வந்துட்டு. வேறு யாரும் தீர்த்து வைக்க மாட்டாங்க. சொல்கிறதுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஆனால் நடைமுறைக்கு அது நல்லா இருக்காது. என்னோட அனுபவம் இதெல்லாம் வந்துட்டு மனசில் இருக்கிறது தான் வெளியே வருது. இதுக்கும் மேலே போனால் நான் அழுதுருவேன். நல்லா வேண்டாம், இருக்கட்டும் நண்பர்களே. உங்கள் முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா? நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல்? முட்டை. நாங்கள் இருக்கிறது வெறும் 5 நம்பர்ஸ் இருந்தாலையும் நான் முட்டை வேக வச்சிருக்குது எத்தனை முட்டை அப்படின்னா 12 முட்டை, சரிங்களா? என்னால் வந்துட்டு சொத்து சுதந்திரம் தான் சேர்த்து வைக்க முடியாதுங்க. என் குழந்தைங்கள நல்லா கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன். இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. என் குழந்தை டபுள் டிகிரி. ஒரு நாளில் ஒசந்து பார்க்கணும், அந்த மாதிரி வாழணுன்றதுக்காக
நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் என் குழந்தைங்க நல்லா சாப்பிட வச்சு நல்லா படிக்க வைக்கணும். இவ்வளோ மட்டும்தான். ஏன்னா வாழும்போது மட்டும்தான் நம்மளுக்கு காசு தேவை. நம்ம மண்ணுக்கு போன பிறகு ஒன்றும் தேவை கிடையாதுல்ல. அதனால இருக்கும்போது நம்ம குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கலாம். அவங்க ஆளாகி அவங்களும் அவங்க பார்த்துக்குவாங்க. என்ன சொல்றீங்க நண்பர்களே? சொல்லுங்க நண்பர்களே. தப்பா சொல்லினா மன்னிச்சிடுங்க. கரெக்டா சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு நாள் கண்டிப்பா உட்கார்ந்துறவங்க உட்காந்தே இருக்க முடியாது, நிக்கிறவங்க நின்னவே முடியாது, ஆகாசத்துல பறக்கிறவங்க பறந்துட்டே இருக்க முடியாது. அதே மாதிரி பூமி மேல உட்காந்துக்கிறவங்க உட்காந்தே இருக்க மாட்டாங்க. உட்கார்றவங்க எந்திரிக்குவாங்க, எந்திரிக்கிறவங்க உட்காருவாங்க. இது ரெண்டையுமே மறந்தவங்க மட்டும்தான் வேற ஏதோ பேசுவாங்க. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க நம்ம பேசக்கூடாது அந்த மாதிரி. அப்புறம் நண்பர்களே, எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா வாழும்போது இல்லாத சந்தோஷம் இறந்த பேருக்கு எதுவுமே வரப்போறது கிடையாது. சரிங்களா? இருக்கும்போது நம்மகிட்ட நிறைய இருந்தால் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். கொடுக்குவார் கண்டிப்பாக. கொடுக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம செலவு செய்யணும், மற்றவங்களுக்கு நம்ம அன்பாக பார்த்துக்கணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சாலே கண்டிப்பாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கடவுள் சப்போர்ட் பண்ணுவார். அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க, அந்த நம்பிக்கை நானும் வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் நான் தக்காளி சட்னி பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க மறக்காமல். என்னோட வீடு இதுதான், என்னோட கோயில் இதுதான். சரிங்களா? மெயினாக என்னோட பிஸ்னஸ் இதுதான். என்னதான் காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ஓடி ஓடி ஒழிச்சாலையும் இதை ஒரு கையில் தூக்கிட்டேன்னா ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் தான் எனக்கு. இதை கையில் தூக்கினாலே எனக்கு தனிப்பட்ட சந்தோஷம் தான். ஓனாக போயிட்டு ஒரு 10 ரூபானாலே சம்பாதிக்கிறேன். அந்த 10 ரூபா சம்பாரித்து என் குழந்தைங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்தாலே நான் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். பொய் சொல்லாமல், ஒருத்தரை ஏமாத்தாத, ஒருத்தர் வயிற்றுல அடிக்காமல் நான் கஷ்டப்பட்டு 10 ரூபா சம்பாதிச்சது வந்து என் குழந்தைங்களுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னா அது ஒரு தனிப்பட்ட சந்தோஷம் எனக்கு. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் நான் ஆளாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் நண்பர்களே. மிகவும் இன்னொரு வாட்டியும் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 5 saree இல்லை ஒரு 10 saree, ஒரு 10 saree, ஒரு 5 saree வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, ஏன்னா அதில் கிடைக்கிறது எனக்கு 50 ரூபாக்குள்ளே மட்டும்தான். நான் எல்லாமே ஓப்பனாக சொல்கிறேன். என்னால் மனசுக்குள்ளெல்லாம் வச்சுக்க முடியாது. என்கிட்ட வண்டி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டை தேடி நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குவேன். நீங்கள் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொஞ்சம் என்னை வளர்த்த விடுங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.